ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்ல கிறிஸ்பியான பகோடா ரெசிபி பார்க்கலாம். மலைக்கு சுட சுட ஒரு சூப்பரான பகோடா ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோழி சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற மலைக்கு சுட சுட ஒரு பகோடா செய்யலாம். எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ நாங்கள் செய்ய போகிற வந்து ஒரு ஆனியன் பகோடா, வெங்காயம் பகோடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சியும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணி போடலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காய பவுடர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பகோடாக்கு வந்து இந்த கடலை மாவோட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அரிசி மாவு என்ன டைமில் நான் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு பச்சை அரிசி வெள்ளைப்பச்சை வந்து மிக்சியில் அடித்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோதான் பொருட்கள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? ஓகே, வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் வெங்காய பக்கோடாக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இதை வந்து இப்போ பவுடர் ஆக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்துட்டுது. இதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து கடலை மாவோட இந்த அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துவோம். அடுத்தது இந்த இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் பெருங்காய பவுடர் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பச்சை தண்ணி தான். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் டேஸ்ட்டுக்காக. தனி மிளகாயில் கறி மிளகாய் தூள் தான். ஓகே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பக்கோடா வரும். இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடாக்கலாம். ஓகே, இந்தளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அதுலேயே செய்யலாம். ஆனால் வந்து புது எண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பொரிச்ச எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போடலாம். நீங்கள் பெரிய சட்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறையவே போடலாம். கொஞ்சம் பொரிஞ்சது கூட நல்லா இப்படி திருப்பி 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ சூப்பராக பொரிஞ்சிட்டு ரெடி ஆகிட்டுது. மழைக்கு சுட சுட ஆனியன் பக்கோடா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராம் கடலை மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே பகோடா வரும். ஸோ வீட்டில் செஞ்சீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பகோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு, ஆனியன் பகோடா. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு.
ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.